எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசிதா குமரன். ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு அந்த வீடியோவில். அந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப எனக்கு நேற்று நைட்லேருந்து அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக மேலே இருக்கிற இந்த மானோட அம்மா வந்து தான் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ தனியாக நிற்குது அந்த மான். அந்த இன்னசென்டான மான் வந்து தனியாக நிற்குது. இப்போ அது தன்னை நம்மளோட இனத்தையே வேட்டையாடுறது இந்த சிங்கம் தான் அப்படின்னு அதுக்கு தெரியாது. ஆனால் அது போய் அவங்கக்கிட்ட அடைக்கலம் போய் நிற்குது. நான் என்னை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்கே போய் நிற்குது. தன்னை நம்பி வந்ததில்லை. அது இந்த காட்டோட ராஜா இந்த சிங்கம் நினச்சா அதை அடித்து சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அது சிங்கிளாக இருக்குது, தனியாக இருக்குது, அது என்னென்னா பண்ணலாம். ஆனால் அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா அது அவ்வளோ அழகாக பார்த்துக்குது. அந்த ஓநாய்க்கள் எல்லாம் அதை சுற்றுது, கடிக்க வருது, அதை எல்லாத்தையும் துரத்தி தூக்கி தள்ளிட்டு அடிச்சுட்டு அழகாக அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்து பாதுகாப்பாக வச்சுக்குது. இப்போது இதை திருப்பவும் வேறு இதெல்லாம் அதை வந்து கீழே தள்ளி அடித்து சாப்பிடணும் அப்படிலாம் நினச்சி வரும்போது அவங்கக்கிட்டேயும் சண்டை போட்டு பாதுகாத்து அவ்வளோ அழகாக அதை எடுத்துகிட்டு போய் அவங்களோட இனத்திலேயே விட்டுட்டு அந்த சிங்கம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்துடுது. இப்படி தான் நம்மளோட கூட சிலர்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளோட இன்னசென்ட், அது நம்மளோட அப்பா அம்மா செஞ்சுட்டு போன புண்ணியம், ஏதோ ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து நம்மளை பாதுகாத்து யாரோ ஒரு உறவுகள் நமக்கு ரொம்ப அழகாக கொடுக்கும். அது எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. என் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பெரிய பள்ளம் இருக்குன்னா அதில் நான் குதின்னு ஒன்று சொன்னேன்னா இதை விட பெரிய பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளை வந்து ஒருத்தவங்க நம்மளை நம்பி நம்ம ஒருத்தவங்க கூட முழுசாக போயிட்டா இந்த சிங்கம் மாதிரி அது தன்னோட உயிரை பணையை வச்சு எல்லாரையும் பாதுகாக்கிற மாதிரி நம்ம கூடயும் நல்ல உறவுகள்லாம் இருப்பாங்க. இந்த ஊர் உலகம் நம்மளெல்லாம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது பேசுகிறவங்கள பற்றி நான் சொல்ல வரல. தப்பாக இவங்க நல்லா ஆயிட்டாங்களா அப்படின்னா நல்லா இருக்கட்டும்ப்பா, அன்றைக்கி அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, இந்த பசங்க கஷ்டப்பட்டது, இன்றைக்கி நல்லா இருக்குங்கன்னு நம்மளை ப்ளஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் இவங்க அதே நம்ம கொஞ்சம் கெட்டு போய் ஒரு இதுவாக நின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அன்றைக்கி அப்படி இருந்தால இன்றைக்கி இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை அன்றைக்கும் கேவலமாக பேசுவாங்க. அதே நம்ம நல்லா இருந்தால் அவனுக்கு வந்திருக்க வாழ்வை பாரு, இந்த பிராண்ட் கார் யூஸ் பண்ணுறான், இந்த மாதிரி போனாங்கன்னா நம்ம அப்படி தான் பேசுவாங்க. நம்மளை பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணும், அவங்க பேசுகிற அந்த இடத்துல தான் இருப்பாங்க. நம்ம அதை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் நல்ல இடத்துல தான் நம்ம இருப்போம். ஸோ எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சு, நம்ம ஒருத்தவங்களை நம்பி அதை கரெக்டான இடத்துல வச்சு கரெக்டாக அதை யூஸ் பண்ணால் நிஜமாகவே அது ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் அதை நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிச்சோ அந்த சிங்கம் அந்த மானை அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஒரு சில உறவுகள், நல்ல உறவுகள், அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அது நம்ம நம்பி ஒருத்தவங்க கூட போயிட்டு அதை அந்த நம்பிக்கை துரோகம் என்றைக்கு நம்மளும் பண்ணக்கூடாது. அது மாதிரி இருந்தாலே அவங்களும் நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பாங்க. ஸோ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது. ஸோ அதனால் எல்லோரும் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக அவங்கள பாதுகாத்து எத்தனையோ கஷ்டத்தில் அவங்கள நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. இந்த வீடியோவும் வந்து நான் சிங்கத்தோடு அவங்கள கம்பேர் பண்ணல, அந்த கேரக்டர் இருக்குல்ல, தன்னை நம்பி வந்தவங்கள அழகாக பார்த்துக்கணுன்னு அந்த மாதிரி எத்தனையோ நல்ல, அது ஒரு பெண்ணும் ஆணும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஆணுமான ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனையோ பெரியவங்க சின்னவங்க குழந்தைலேருந்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதில்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் இவ்வளோ அழகாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ.